ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கணந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தா. யோ நித்யமச்சுதவதாம்புஜ யுக்மருக்ம வியாமோஹத ஸ்தரிதராணி திரணாயமேனே அஸ்மத்குரோர் பகவதோசதேக சிந்தோஹோ ராமானுஜஸ்ச சரணோ சரணம் பிரபத்யே ராமானுஜதாசோஸ்மி. சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அனைவருக்கும் பணிவான நமஸ்காரங்கள். இப்போ இந்த புரட்டாசி மாத பலன்களை சொல்ல வந்திருக்கிறோம். புரட்டாசி மாத பலன்களை சொல்கிறதுக்கு வந்திருக்கிறது ஐயா சக்தி சோமையா அவங்க. அதுக்கு அடுத்தது தென் சிறுவலூர் சம்பத் ஐயங்கார் அவங்க, அடியன் டாக்டர் சுவாமி ஹரிஹர சர்மா அவங்க. இப்போ நாங்கள் 3 பேரும் இந்த புரட்டாசி மாத பலன்களை சொல்ல போகிறோம். இப்போ இந்த புரட்டாசி மாத பலன் என்றைக்கு புரட்டாசி பெயருது அப்படின்னாக்க 17/9/2022 சனிக்கிழமை சுபகிருது வருஷம் மாலை 6:07 சூரிய பகவானானவர் சிம்மத்திலேருந்து கன்னிக்கு பெயர்றாரு. இந்த நாட்களில் கிரகங்களுடைய நிலவரம் என்னன்றதை இப்போ ஒன்றா நான் சொல்ல போகிறேன். இப்போ காலபுருஷ தத்துவத்துப்படி நம்மளுடைய ராசி மண்டலத்தில் மேஷ ராசி தான் முதல் ராசியாக இருக்குது. மேஷ ராசியில் ராகு பகவானும், ரிஷப ராசியில் சந்திர பகவானும் செவ்வாய் பகவானும் இருக்கிறாங்க. இதை தவிர சூரியனான சிம்ம ராசியில் புதனும் சுக்கிர பகவானும் இருக்கிறாங்க. கன்னியா ராசி புரட்டாசி மாதம் பிறக்கிறது, அதில் சூரியன் இருக்கிறாரு. அதுக்கு அடுத்தது துலா ராசியில் கேது பகவான் இருக்காங்க. இதை தவிர மகரத்தில் ஆட்சி பெற்ற சனியும் மீனத்தில் ஆட்சி பெற்ற குருவும் கொண்ட கிரக நிலவரத்தில் இந்த புரட்டாசி மாதம் பிறக்குது. இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம், ஒவ்வொரு ராசிகளுக்கும் என்னென்ன பலன் அப்படின்றத நாம் பார்க்க போகிறோம். அனைவருக்கும் பணிவான நமஸ்காரங்கள். இதுவரையிலும் ரிஷபராசி வரலும் பார்த்தோம். இப்போ பார்க்க போகிறது மிதுன ராசி. மிதுன ராசி அப்படின்னாலே புதனுடைய ஆதிபத்தியம் பெற்ற ராசி. புதனுடைய ஆதிபத்தியம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு அனலைட்டிங் ஸ்கில் கொடுக்கக்கூடியது புதன். அப்போ அந்த புதன் அது புரட்டாசி மாதம் பிறக்கும் பொழுது எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தோம்னாக்க 3ஆம் இடமான சூரியனுடைய வீட்டில் இருக்கார். உங்களுடைய ராசிநாதனான புதன் ராசிக்கு 3ஆம் இடத்துல வீரிய விஜய தைரிய ஸ்தானத்தில் இருக்கார். அப்போ தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய மாதமாக புரட்டாசி, தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய மாதம், வச்சதெல்லாம் விடிவு பெறக்கூடிய மாதமாக, வச்சதெல்லாம் விடிவு பெறக்கூடிய மாதம். சரி, அங்கே புதன் எத்தனை நாள் இருக்கிறாரு அப்படின்னா ஒரு 10 நாள் தான் இருக்கார். அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்க அவருடைய இன்னொரு வீடான கன்னியில் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் பெற்று இருக்கார். புதனை பொறுத்தளவுக்கு 4ஆம் இடம் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம். அதில் அவர் மட்டும்தான் இருக்காரா அப்படின்னாக்க நீச்சமடைஞ்ச சுக்கிரனும் இருக்கார். அப்போ நீச்சமடைஞ்ச சுக்கிரனும் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் பெற்ற புதனும் இருக்கும்பொழுது அந்த யோகத்திற்கு பெயர் நீச பங்க ராஜயோகம்னு பேர். அப்போ இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் ஓஹோ அப்படின்னு இருக்குமானாக்க நல்ல ஓஹோன்னே இருக்கும். சரி, அது மட்டுமா அப்படின்னாக்க பிரகஸ்பதியான குரு ராசிக்கு 10ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு அவர் சப்தம பார்வையாக உங்களுடைய ராசிநாதனாதன புதனை ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் பெற்ற புதனையும் நீசமடைஞ்ச சுக்கிரனையும் சூரியனையும் பார்க்குறார். அப்போ மாதம் பிறக்கிறதே சூப்பராக இருக்கா? சூப்பராக இருக்குது. சரி, அதுக்கு அடுத்தது நம்ம 2 என்னென்னு பார்ப்போம். ராசிக்கு 11 ராகு. ராகுவை பொறுத்தளவுக்கு ராசிக்கு 11 இருக்கலாமா? இருக்கலாம். அதுவும் மேடான ராகுவா? மேடான ராகு. நாம் படித்த படிப்புக்கு ஏற்ற உத்தியோகம் கிடைக்கிறதுக்காக வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு முயற்சி செய்கின்ற மிதுன ராசிக்காரங்களுக்கு அந்த வாய்ப்பு ஈஸியாக கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள்னே சொல்லலாம். சரி, அடுத்தது என்ன ஒரு சின்ன சிக்கல் இருக்குது அப்படின்னாக்க ராசிக்கு 8இல் ஆட்சி பெற்ற சனி, ராசிக்கு 10இல் ஆட்சி பெற்ற குரு. இவங்க என்ன செய்வாங்க அப்படின்றத நம்மளுடைய தென் சிறுவலூர் சம்பத் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது மிதுன ராசிக்கு இந்த புரட்டாசி மாதத்தில் ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்படின்ற மாதிரி சொன்னீங்க.
அதாவது ஒரு நல்ல காலம் இவர்களுக்கு இந்த புரட்டாசி மாதத்திலிருந்து பிறக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஏன்னா ராசிநாதன் புதன் வந்து பரிவர்த்தனை யோகத்தில் 3-4 பரிவர்த்தனை, அதாவது 4ஆம் இடத்துல சூரியனும் 3ஆம் இடத்துல புதனும், புதன் வீட்டில் சூரியன், சூரியன் வீட்டில் புதன், அப்படி பரிவர்த்தனை யோகத்தில் இந்த மாதமே பிறகுது. அதற்கு பிறகு பார்த்தீர்களேயானால் புதனும் சூரியனும் புத ஆதித்ய யோகத்தில் ரொம்ப நல்லாவே இருக்காங்க. ஆனால் கேந்திர ஆதிபத்திய தோஷம் வருது. 4ஆம் இடத்துல வந்து கேந்திரத்தில் இருக்கிறதுனால ஒன்று உடல்நிலையில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இல்லை அப்படின்னா அவர்களுடைய கம்ஃபர்ட்னு சொல்லக்கூடிய வீடு, மனை, வாகனம், தாயார், இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 4ஆம் இடத்துல போய் புதன் வந்து ஆட்சி உச்ச மூல திரிகோணம் இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த காலகட்டங்கள் வந்து அவர்களுக்கு இந்த புரட்டாசி மாதத்தில் நல்லது இருந்தாலும் அவர்களுக்கு சில பிரச்சனைகள் கூடிய நல்லது தான் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா கேந்திர ஆதிபத்திய தோஷம், கேந்திரத்துக்கு உண்டானவர், அவர் ஆதிபத்தியத்தையும் பெற்று மூல திரிகோண வீடாகவும் இருந்து நல்ல ஆட்சி மூல திரிகோணத்தோடு இருக்கிறதுனால கேந்திர ஆதிபத்திய தோஷம் அப்படின்றத சொல்லக்கூடியது. இதை தவிர பார்த்தீர்களேயானால் அஷ்டமத்து சனி நடந்துகிட்டு இருக்கு, சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அதே மாதிரி 10ஆம் இடத்துல குரு இருக்கார், தனிச்ச குருவாக வேறு போயிருக்கார். அதனால் வந்து இவர்களுக்கு பிரச்சனை என்ன அப்படின்னா செய்யும் தொழிலில் பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. செய்யும் தொழிலையும் எங்கே பிரச்சனை வரும் அப்படின்னா வேலை செய்ய வருபவர்களுக்கு, அதாவது இவர் முதலாளியாக இருந்தார்கள்னா, இந்த மிதுன ராசிக்காரர்கள் முதலாளியாக இருந்தார்கள்னா அவர் கீழே வேலை செய்கிறவங்க நிச்சயமாக பிரச்சனை வந்து கொண்டே இருக்கும் அவர்களால். அதை தவிர வச்சிருக்கிற வண்டியில் பிரச்சனை வரும், வாகனத்தில் பிரச்சனை வரும், பிரச்சனைகள் நிச்சயமாக வந்து கொண்டே இருக்கும். ஏன்னா 8ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால சிறு சிறு பிரச்சனைகளும் பெருசாக தெரியும். உங்களுடைய ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாகும். ஏன்னா 4ஆம் இடத்துல வந்து புதனும் 10ஆம் இடத்துல குருவும் இருக்கிறதுனால தொழில் சம்பந்தப்பட்ட தொழிலில் கீழ்த்தட்டு மக்கள் செய்யக்கூடிய வேலைகளினால் உங்களுக்கு ப்ரெஷர் அதிகமாகி ஸ்ட்ரெஸ் அதிகமாகி உடல் நலத்தில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால் மனதை அமைதியாக வச்சுக்கொள்ள பாருங்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையான நேரம். மனதை அமைதியாக வச்சுக்கொள்ள பார்க்கணும். அது வந்து நிச்சயமாக நல்லபடியாக இருக்கும். இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு பார்த்தீர்களேயானால் 12ஆம் இடத்தில் 11ஆம் அதிபதி 12ஆம் இடத்தில் இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் என்ன லாபம் வந்ததுனாலும் தொழில் மூலியமாக அது வந்து விரயமாக போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். ஏன்னா 11ஆம் இடம் வந்து ராகு இருக்கிறதுனாலையும், ராகு செவ்வாயை போல செய்வார் அப்படின்ற காரணத்தினாலையும், செவ்வாயும் 12ஆம் இடத்தில் வந்து 12ஆம் இடத்தில் வந்து விரயஸ்தானத்தில் போய் இருக்கிறார் அப்படின்றதுனாலையும், அந்த விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய்க்கு சுபர்னுடைய பார்வைகள் இல்லாதனாலையும் நிச்சயமாக அசுப செலவுகள் சிலது வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதனால் இந்த காலகட்டங்களில் மிகவும் பொறுமையாக இருக்க வேண்டியது கடமை. நல்லபடியாக இருக்கணும். அடுத்தது பார்த்தீர்களேயானால் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு 6ஆம் வீட்டை செவ்வாய் பார்க்கிறார். 6ஆம் வீட்டை செவ்வாய் பார்க்கிறார் அப்படின்னு சொல்லும்போது எந்த ஒரு பகையையும் வெற்றி கொள்ளக்கூடிய சாதுரியம் இவர்களுக்கு வந்துவிடும். கடன் எளிதில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா 11ஆம் அதிபதியே வந்து 12ல் உட்காந்து 6ஆம் இடத்தை பார்க்குறாருன்னா கண்டிப்பாக கடன் கிடைக்கும். ஆனால் அந்த கடன் வாங்கக்கூடிய பைசா விரயமாக போகாமல் இருக்கணும். அதை மட்டும் ஜாகிரதையாக பார்த்துக்கணும். ஆனால் ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் வந்து 4ஆம் இடத்துல வந்து சுபரோட சேர்க்கையோடு சேர்ந்து நீச்ச சுக்கிரனோட சேர்ந்து குருவினுடைய பார்வை இருப்பதால் கண்டிப்பாக இவர் வந்து தனக்கு தானே எந்த ஒரு தவறான முடிவும் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. அதனால் அந்த ஒரு விஷயத்தில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பார். எடுக்கக்கூடிய முடிவு வந்து நல்லபடியாகவே இருக்கும். ஆனால் முயற்சி ஸ்தானாதிபதியும் 4ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனால ரொம்ப ஜாகிரதையான புது முயற்சிகளை கொஞ்சம் தள்ளி வைக்க வேண்டியது கடமை. ஏன்னா அஷ்டமத்து சனி வேறு இருக்கார். அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையாக பார்த்து செய்வது அப்படின்றது மிகவும் நல்லது. இதை தவிர பார்த்தீர்களேயானால் குருவினுடைய பார்வை வந்து இந்த ராசிக்காரர்களுக்கு மிதுன ராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்தில் விழருது. அது தவிர 9ஆம் இடத்துலையும் விழருது. ஸோ 2ஆம் இடம்னு சொல்லக்கூடிய தனம்,
குடும்பம், வாக்கு இந்த மாதிரி ஸ்தானத்தில் விழுறதுனால கண்டிப்பாக இவர்களுக்கு பண வரவு நல்லபடியாகவே இருக்கும். வாக்கும் வந்து ஒழுங்கான, அதாவது தவறான வார்த்தைகளை பயன்படுத்தாமல் நேர்மையான வாக்குகளை பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள். இதை தவிர பார்த்தீர்களேயானால் 6ஆம் இடத்தையும் வந்து கண்டிப்பாக வந்து இவர் இந்த குரு பார்க்கறதுனால, குருவின் பார்வை இருக்கிறதுனால இவர்கள் வந்து இவர்களுடைய எதிரிகளை மிக எளிதாக இவர்கள் வென்று கண்டிப்பாக இவர்களுக்கு வெற்றி கிட்டியே தீரும். இதை தவிர சனியின் பார்வை பற்றியும் மிச்ச பலன்கள் பற்றியும் ஐயா சக்தி சோமையா சொல்லுவாங்க. ஆனால் ஐயா 2 பேருமே ரொம்ப தெளிவாக அருமையாக சொல்லியிருக்கிறீங்க, விளக்கமாகவும் சொல்லிட்டீங்க. இப்போ வந்து சனியினுடைய பார்வைகளை பற்றியும் சனியோட இதை பற்றியும் சொல்லியிருக்கீங்க. இப்போது இவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த சனி வந்து ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால அஷ்டமத்து சனிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இந்த அஷ்டமத்து சனி இருந்த போதிலும் கூட அவருடைய பார்வைகள் படக்கூடிய இடங்களும் வந்து இவங்களுக்கு வந்து அவ்வளவு சரியாக சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா 2ஆம் இடமான கடகத்தையும் பார்க்குறாரு. அப்போ தனஸ்தானம், அப்போ தனஸ்தானத்தை பார்க்கறதுனால வரவுகள் வந்தாலும் ஐயா சொன்னது மாதிரியாகவே செலவுகள் ஆகக்கூடிய வாய்ப்புகளையும் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுக்கப்புறம் அவருடைய 10ஆம் பார்வையாக அவர் வந்து பார்க்கக்கூடிய இடம் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. 5ஆம் இடத்துல ஏற்கனவே கேது இருக்கார். 5ஆம் இடத்துல கேது இருக்கிறாரு, கேதுவையும் பார்க்குறாரு. அப்போ அந்த இடத்துல குரு பார்க்கலை. அதனால் வந்து இந்த புத்திரர்களால் வந்து வரக்கூடிய விளைவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது சரியாகிறதுக்காக வந்து உங்களுடைய குலதெய்வ கோயில்களுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா இந்த பிள்ளைகளால் வரக்கூடிய விளைவுகளையும் மாற்றிக்கக்கூடிய வாய்ப்புகளையும் தரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு அடுத்தபடியாக அவருடைய 3ஆம் பார்வையாக குரு இருக்கக்கூடிய மீனம் வீட்டை பார்க்கிறாரு. அவர் வந்து அது வந்து உங்களுக்கு ராசிக்கு 10ஆம் இடம். 10ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால அதை பற்றியும் ஐயா விவரமாக சொன்னாங்க. அதனால் வேலையை தொழிலாளிகள்னால சில சங்கடங்கள்லாம் வரும்னு, அதுலேயும் சனி பார்க்கறதுனால அதிகமான சங்கடங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் தான் இருக்குது. இதை வந்து குரு சண்டாலம்னு கூட சொல்லுவாங்க. அந்த குரு சண்டாலம் இருக்கிற காரணத்தினால இந்த பெரிய தொழில்துறை பண்ணக்கூடியவங்களுக்கு லேபர்களால் அதிகமான தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகளும், தொழிலில் வந்து சில முடக்கங்களும், ஏன்னா 10ல் இருக்கிற குரு வந்து சில முடக்கங்களையும் தரக்கூடிய வாய்ப்புகள்லாம் மிக அதிகமாகவே இருக்கிறதுனால நீங்கள் வந்து எதையுமே வந்து கொஞ்சம் யோசனை பண்ணி சிந்தனை பண்ணி ஒரு தடவைக்கு 2 தடவை யோசனை பண்ணி அதுக்கு ஒரு நல்ல முடிவு எடுத்தீங்கன்னா இந்த குரு பார்க்கறதுனால உள்ள பலத்தினால நீங்கள் வந்து எல்லாத்தையும் நல்ல விதமான, அதாவது 9ஆம் பார்வையாக உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதனால் வரக்கூடிய விளைவுகளை இந்த குரு பார்க்கறதுனால வந்து தீர்த்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் சற்று யோசனை, ஒரு தடவைக்கு 2 தடவை யோசனை பெறலாம். இல்லைன்னா உங்களுடைய ஆலோசகர்கள் யாரும் இருந்தாங்கன்னா அவங்களுடைய ஆலோசனைகளை கேட்டு அது எது சிறப்புங்கிறதையும் நீங்களே முடிவெடுத்துக்கிறேன்னு அதுக்கப்புறம் பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக அதனால் வந்து வரக்கூடிய விளைவுகளிலேருந்து நீங்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் மிக மிக அதிகமாகவே இருக்கிறது. ஆக மொத்தத்தில் இந்த புரட்டாசி மாதத்தில் வந்து மீடியமாக தான் சொல்லலாம், ஒரு 50% வருமானம் வரும். 2ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால வருமானம் வரும். அதே மாதிரி சனி அதே 2ஆம் இடத்தை 7ஆம் பார்வையில் பார்க்கறதுனால வருமானத்துக்கு மிஞ்சிய செலவும் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படும். அதனால் வந்து ரெண்டுமே 50-50% தான். அதனால் வந்து நீங்கள் எதையுமே ஒரு தடவைக்கு 2 தடவை உங்களுடைய யோசனையை முடிவு எடுத்துக்கிட்டு இன்னொருத்தருடைய ஆலோசனையும் கேட்டுக்கிட்டு எதையும் பண்ணினீங்கன்னா இந்த காலத்திலேயும் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறத சொல்கிறேன். மேற்கொண்டு உள்ள விவரங்களை நம்முடைய டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்கள் வந்து ஐயா சொல்லுவாங்க. தெளிவாக சொன்னீங்க ஐயா, விவரமாக சொன்னீங்க. இப்போ சொன்னது ஐயா சொன்னது 50-50%, நல்லது 50, கெட்டது 50. அதுக்கு காரணம் என்ன அப்படின்றத நம்ம புரிஞ்சுப்போம். குடும்பஸ்தானத்தை குரு பார்க்குறார், ஆனால் குரு மட்டும் பார்க்கல, சனியும் சதசப்தமும் பார்வை பார்க்குறார், ஒரு குழப்பம். அடுத்தது புதனுக்கும் கேந்திராதிபத்திய தோஷம் உண்டா அப்படின்னா புதனுக்கும் கேந்திராதிபத்திய தோஷம் உண்டு. எப்போ அப்படின்னா புரட்டாசி மாதம் பிறந்து 10 நாள் கழித்து அவர் மாறுற காலகட்டங்களில், அது ஒரு பெரிய மைனஸு. அதுக்கு அடுத்தது அஷ்டமத்தில் சனி பகவான், அதுவும் ஆட்சி பெற்ற சனி பகவான். அதை தவிர 10ஆம் இடத்தில் குரு.
10ல் குரு வந்தால் பதவியும் பறிபோகும் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரம். அது மட்டும் இல்லாமல் அந்த 10ல் உள்ள குருவை 8ஆம் இடத்துல உள்ள ஆட்சி பெற்ற சனியும் பார்க்கறதுனால இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றாங்க. ஆனால் குடும்பம் அமைந்து குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஒன்று. அடுத்தது நீச்சபங்கம் ஏற்படுறதுனால நீச்சபங்க ராஜயோகம், வருமானத்திற்கு ஏற்ற செலவு உண்டு. அப்போ இந்த காலகட்டங்கள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு 50-50. சரி, 50 நல்லது, நமக்கு பிரச்சனை கிடையாது, 50 கெட்டது. அப்போ அந்த கெட்டதை எப்படி விளக்கணும் அப்படின்றது ஒரு இது கொடுக்கணும். அதுக்கு அடுத்தது இந்த நல்ல நாட்களில் செய்யக்கூடிய காரியங்கள், அதாவது சுபகாரியங்கள், அக்ரிமெண்ட்டு, MOU, அதே போல் ஒரு முக்கியமான திடகாத்திரமான முடிவுகள் எடுக்கிறத தவிர்க்கக்கூடிய நாள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு அக்டோபர் 4ஆம் தேதியும் அக்டோபர் 5ஆம் தேதியும் மிக முக்கியமான முடிவுகள் எடுக்கிறத தவிர்ப்பது சிறந்தது. அது என்ன காரணம் அப்படின்னாக்க சந்திராஷ்டமம்னாக்க ஜனன சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் 8ல் வருது. 8ல் வரும்போது மனோகாரகனான சந்திரன் ஒளி இழந்து வலுவிழந்து காணப்படும் காலகட்டங்களில் நாம் எடுக்கிற முடிவு தவறுதலாக அமைகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால தான் இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்கிறாங்க, ஜோதிடத்தில் பொறுத்தளவுக்கு சூரியனுடைய ஒளியை வாங்கி தான் சந்திரன் செயல்படுறாங்க, மற்ற கிரகங்களும் செயல்படுறாங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கிற காலகட்டங்களில் நாம் முடிவெடுக்கிறது கொஞ்சம் தள்ளி போட்டோம் அப்படின்னா பிரச்சனையிலேருந்து விடுபடலாம். சரி, இப்போ இந்த செய்யக்கூடாத நாட்கள், MOU போட்ட அக்ரிமெண்ட் போடக்கூடிய நாட்கள், தவிர்க்கக்கூடிய நாளை பார்த்துட்டோம். சரி, இப்போ இதுக்கு அடுத்தது இறையினால் எதுவும் முடியாது கிடையாது. மனிதன் நினைச்சா கூட முடியாதுன்னு உண்டு, இறை நினைத்தால் எதுவும் கிடையாது. முயற்சி நம்முடையது, முடிவு கடவுளுடையது. முயற்சிகள் தோற்கலாம், ஆனால் முயற்சிகள் தோற்கக்கூடாது. அப்போ இந்த 50% இந்த 50%த்தை எந்த கிரகங்களை கொண்டு வெல்ல முடியும்? வெல்றதுன்னா என்ன? சரணாகதி தத்துவம். எந்த கிரகத்தினால ப்ராப்ளமோ அந்த கிரகத்துக்கிட்ட சரணாகதி தத்துவம். அப்போ எந்த கிரகத்தினால ப்ராப்ளம், அந்த கிரகத்துக்கு உண்டான பிராயச்சித்தம் என்ன அப்படின்றத நம்ம சக்தி சோமையா அவங்க சொல்லுவாங்க. ஐயா ரொம்ப தெளிவாக சொல்லிட்டீங்க ஐயா. இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, சனி ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால அஷ்டமத்து சனி நடந்துட்டுருக்குங்கிறது இந்த ராசிக்காரங்க அனைவருக்குமே கடந்த 1.5 ஆண்டு காலமாக தெரியும். அப்போ சனியினுடைய பார்வை 10ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குருவினால் நமக்கு வரக்கூடிய பாதிப்புகளும் இருக்கிறது. மேலும் சனி அந்த குருவை பார்க்கறதுனால அதனால் மேற்கொண்டு பாதிப்புகளும் அது இருக்கிறது. இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனிக்கிழமை சனிப்பிருத்தி பண்ணிக்கிறதும், சனீஸ்வரனுக்கு இதில் பண்ணுறதும், டெய்லி ஒரு விநாயகரை வணங்குறதும், சனிக்கிழமை அன்னைக்கு சனி ஓரையிலேயே போய் வழிபடுறது சால சிறந்ததாக இருக்கும். அதே மாதிரி குருவினால் வரக்கூடிய விளைவுகளை நீக்கிறதுக்கு வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்திக்கு போய் வழிபடுறதும், வியாழ பகவானை வழிபடுறதும், அதுவும் அந்த குரு ஓரையிலேயே, அதாவது 6 to 7ங்கிறது குரு ஓரை, சனிக்கிழமை அன்னைக்கு 6 to 7ங்கிறது சனி ஓரை, வியாழக்கிழமை அன்னைக்கு 6 to 7ங்கிறது குரு ஓரை. இந்த குரு ஓரைகள்லேயே போய் பண்ணிக்கிறதும், அதே மாதிரி ஏழை எளிய மக்களுக்கும் இந்த அஷ்டமத்து சனி இருக்கிற காரணத்தினால முடவனன்னு சொல்லக்கூடிய கை கால் நொண்டி ஊனமுற்றவர்கள் இந்த மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் உங்களால் முடிஞ்ச தர்மங்களை பண்ணுறதும், படிப்பு செலவுக்காக, பிள்ளைங்களுக்காக படிப்பு செலவுக்காக, அறிவுக்காக கொடுக்கறதும், இதனால் வரக்கூடிய விளைவுகள்லாம் நீங்கி உங்களுக்கு நன்மையெல்லாம் அளிக்கும் என்கிறத சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக சொல்லிக்கிறோம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.